வருமாறு திரு தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் சிறார்களுக்கும் சிறார்களின் பெற்றோர்களுக்கும் உற்றோர்களுக்கும் மற்றோர்களுக்கும் நமது சங்கத்தமிழ் பூங்கா உள்ளிட்ட குழுவிற்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜனநாதன். இன்றைய நிகழ்ச்சி சிறார்களின் பங்கேற்பான நிகழ்ச்சி. சிறார்கள் என்று சொல்லும் போதே மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு நிம்மதி ஏற்படுது. நான் கூட சொல்வதுண்டு, கால் முளைத்த ரோஜாப்பூ, கற்பூர பெட்டகம், பால் நிலவின் ஒளிநகல், பார்ப்புகழும் பைந்தமிழ். சிறார்களுடன் இருப்பது இறைவனின் சன்னதியில் இருப்பது போன்றது. இறைவனின் சன்னதி இதயத்திற்கு நிம்மதி. குழந்தை கருவறையின் தெய்வம் அல்லவா? திருக்குறள் தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். திருக்குறளை எந்த காலத்துக்கு எப்போதும் என்றென்றும் படிக்கக்கூடிய நூல். மகாத்மா காந்தி கூட குறிப்பிடுவார், திருக்குறளின் மூலத்தை அறிந்து கொள்வதற்காகவே தமிழை நேசித்ததாகவும் தமிழை விரும்பி கற்றதாகவும் ஒரு குறிப்பு உண்டு. அவர் தன் கைப்பட எழுதியுள்ளார். கைப்பட எழுதி பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்த குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை தாம் கைப்படவே எழுதி பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், அணுவை துளைக்காத ஒரு பெட்டகத்தில் ரஷ்யாவில் கிரெம்லின் மாளிகையில நமது திருக்குறளை வைத்துள்ளார்களாம். திருக்குறளில் ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு பொருளை உணர்த்தும். நிறைய பேரு இந்த திருக்குறளை ஒண்ணு எடுத்துக்கின்னு அவங்களும் ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. பொய்மையும் வாய்மையடைத்து பொறை தீர்ந்த நன்மை பயக்குமணின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. பொய்யும் சொல்லலாம். அவங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. வள்ளுவர் அந்த கோணத்துல சொல்லவில்லை. யாருக்கும் தீமை பயக்காத, சமுதாயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய, இன்னும் பலவும் அந்த நன்மை விளைவிக்கக்கூடிய இருப்பதாக இருப்பின் பொய்யை சொல்லலாம் என்று கூட அவர் உடன்பாடு இல்லாமல் சொல்லியிருக்கலாம் கூட தோடுது. அதில் குறிப்பிடுகின்றார் திருக்குறளிலே, புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அவருக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லவில்லை. பொய்மையும் வாய்மையடைத்து புரை, அந்த ஒரு வார்த்தை போட்டார், புரை தீர்ந்த, குற்றமில்லாத. அந்த குற்றமில்லாத என்பதற்கு பல பொருள் சொல்லலாம். சமுதாயத்திற்கு நன்மைக்கு இப்படி என்று பல வகையில் அதை பத்தி ஆய்வே செய்து கொண்டு போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வள்ளுவரே சொல்லிட்டாரு, போய் சொல்லலாம். அவர் எந்த கோணத்துல சொன்னார்ன்றது கொஞ்சம் ஆய்வு செய்யலாம். தன்னெஞ்செருவது பொய்யற்க பொய்த்தமிழ் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பதை புரிந்து கொண்டு பொய்யின் தெரிஞ்ச பிறகும் அதை சொல்லுவது, அதுக்காக வள்ளுவரே அவரே சொல்றது தவறு. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி குறளை பயன்படுத்திக்காதீங்க என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் சொல்ல போனா திருக்குறள்ல பெருமை அந்த தன்மை உணர்ந்து, நெய்வேலியில பாலர் சாலையில ஒரு வீட்டுக்கு முன்ன கோலம் போடும்போது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த திருக்குறளை கோலத்துல எழுதுவாங்களாம். அந்த குறிப்பை படிச்சிருக்கிறேன். நெய்வேலியில பாலர் சாலையில ஒரு வீட்டுக்கு முன்ன திருக்குறளை ஒவ்வொரு நாளும் கோலத்தால குறிப்பிட்டு எழுதுவாங்க. திருக்குறள் அந்த அளவுக்கு மேன்மையானது, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய பங்காளராக இருக்கின்ற சிறார்களை வருக வருகவென்று அழைக்கின்றேன். முதலில் தொடக்கத்தில் வாழ்த்து பாடிய பூபால ராகத்தில் இசைத்த, இசையும் இசைவாய் இசையும் என்று குறிப்பிடுவார்கள், பூபால ராகத்தில் இசைத்த பொழுச்சலூரிலிருந்து வந்திருந்த திருமதி கே கற்பகம்
அம்மா அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சியின் தலைமையேற்று நடத்திட நாமக்கலிருந்து திருமதி ஜாக்குலின் மேரி அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சி முக்கிய சிறப்பு அளிக்கவிருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சிறார்களையும், சிறார்களின் பெற்றோர்களையும், மற்றோர்களையும், உற்றோர்களையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழு உள்ளிட்ட தோழமையர்களும், அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நிறுவனத்தையும் மாணவ செல்வங்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கின்ற திருமதி விஜயா கள்ளக்குறிச்சி அவர்களையும், கே.சி. ஜெயலட்சுமி புதுச்சேரி அவர்களையும், வாழ்த்துரை வழங்கவிருக்கின்ற திருமதி அமிர்தா லட்சுமி மலேசியா அவர்களையும், திருமதி பத்ரிசியா பாப்புராயர் பிரான்ஸ் அவர்களையும், திரு சிவஞானவேல் குடும்பத்தினர் ஜெர்மனி அவர்களையும், நிகழ்ச்சி அமைப்பு செவ்வனே சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அவர்களையும், திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களையும், நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களையும் உள்ளிட்ட அனைவரையும் இருகரம் குப்பி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாகவும், தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் சார்பாகவும் வருக வருகவன இருகரம் குப்பி வரவேற்கின்றேன். சிறார்களே, வாருங்கள், உங்கள் குரலில் திருக்குறளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.